ஹாய் கிரியேட்டர்ஸ், யூடியூப்ல ஷாக்கிங்கான புது அப்டேட் வந்திருக்கு. இது சில பேருக்கு குட் அப்டேட்டாக இருக்கலாம், சில பேருக்கு பேட் அப்டேட்டாக இருக்கலாம். அப்டேட் வந்து எதை பற்றினா, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் தான் நமக்கு புது அப்டேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ண முடியுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் செட்டிங்ஸில் போனோம்னா டிஸ்பிளே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு வந்து ஷோ ஆகும், ஆஃப் பண்ணால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஹைட் ஆகிடும். இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி தான் நிறைய யூடியூபர்ஸ் அவங்க சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம YT360 சேனலில் கூட நான் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ புது அப்டேட் என்னென்னா, ஜூலை 29க்கு அப்புறம் எந்த சேனலுமே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ண முடியாது. எல்லாரோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் ஷோ ஆகும். இது வந்து யாருக்கு குட் அப்டேட் பேட் அப்டேட்டுன்னு தெரியல. எனக்கு வந்து இது பேட் அப்டேட் தான். எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை காட்டுறதுல பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. கண்டிப்பாக ஜூலை 29க்கு அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு உங்கள் எல்லாருக்குமே டிஸ்பிளே ஆகும். இந்த அப்டேட்டை கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, இம்பர்சனைசேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம சேனல் நேம்லேயே இன்னொருத்தவங்க சேனல் ஓப்பன் பண்ணி வேறவங்க வீடியோஸில் போய் தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிவ்அவேன்னு சொல்லி பணத்தை வாங்க பார்ப்பாங்க, நிறையா ஃப்ராட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம சேனல் தான் இதை பண்ணதான் நினைப்பாங்க. ஏன்னா சேனல் நேம் வந்து சேமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த அப்டேட் படி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பப்ளிக் ஆச்சுன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரிஜினல் சேனலா, இல்லைன்னா அதே நேமில் இன்னொருத்தவங்க சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்களா, அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ யாருமே வந்து ஏமாற முடியாது. அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 20,000 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜூலை 29க்கு முன்னாடியே என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் இந்த அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? குட் அப்டேட்டாக நினைக்கிறீங்களா, இல்லை பேட் அப்டேட்டாக நினைக்கிறீங்களாங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.